ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் டிஃபென்ஸ் அப்டேட். சரியா 2 வாரத்துக்கு முன்னாடி இந்தியாவோட டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் ஒரு ட்ரோன் டெஸ்ட் பண்ணி முடிக்கிறாங்க. அந்த ட்ரோனை பாத்தீங்கன்னா ஒரு ஃபிளையிங் விங் அமைப்புல இருக்கு. ஸோ இந்த ட்ரோன் டெஸ்ட்டை பண்ணி முடிச்சதுமே இந்தியாவில் பல டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸா இருக்கட்டும், இந்தியன் டிஃபென்ஸ் மினிஸ்டரா இருக்கட்டும், எல்லாருமே அவங்களுடைய ட்விட்டை பதிவு பண்றாங்க, பாராட்டுகளை தெரிவிக்கிறாங்க. ஆனாலும் சில பேர் இந்த ட்ரோனுடைய சைஸை வச்சு கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. இந்த ட்ரோன் ரொம்ப சின்னதா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இந்த வீடியோல இந்த ட்ரோன் ஏன் சின்னமா இருக்கு, ஃபியூச்சர்ல இதனுடைய அப்கிரேட் எப்படி இருக்க போகுது, எந்த அளவுக்கு இதை கொண்டு போறாங்க அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம உலக நாடுகள்ல பல நாடுகள் ட்ரோனுக்கு அதிகப்படியா இன்வெஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. சோ இது இன்வெஸ்ட் பண்றதுக்கான காரணம் என்ன, இந்த ட்ரோனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்றது இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த சேனல்ல இந்தியன் டிஃபென்ஸ் அப்டேட் தமிழ்ல கொடுத்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு வேர்ல்டு டிஃபென்ஸ் அப்டேட் வீடியோ வேணும்னா, அதுவும் தமிழ்ல வேணும்னா, நம்மளுடைய TDU வேர்ல்டு சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. சோ அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இப்போ வாங்க இந்த அட்டானமஸ் ஃபிளையிங் விங் டெக்னாலஜி டிமான்ஸ்ட்ரேட்டரை பத்தி பார்க்கலாம். DRDO டெஸ்ட் பண்ண இந்த ட்ரோனை பத்தி நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி ட்ரோனுடைய முக்கியத்துவத்தை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ட்ரோனை பொறுத்தவரை 2 நாடுகள் மிக அதிக அளவுல போர்ல பயன்படுத்தி இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஒன்னு அசர்பைஜான், இன்னொன்னு டர்க்கி. அசர்பைஜானை பொறுத்தவரை 2020 நாகர்னோ கரபக் வார் அப்படின்ற போர்ல அவங்களுடைய ட்ரோன்ஸை அதிகப்படியா பயன்படுத்தி இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். டர்க்கியை பொறுத்தவரை ட்ரோன்ஸ்ல அட்வான்ஸான லெவல்ல இருக்காங்க. ஸோ இந்த டர்க்கி சிரியன் சிவில் வார் ஸ்டார்ட் ஆனதுல இருந்து, அதாவது 2011 இருந்து இப்போ வரைக்குமே சிரியால அவங்களோட ட்ரோனை அதிகப்படியா பயன்படுத்தி இருக்காங்க, பயன்படுத்திட்டும் வந்துட்டு இருக்காங்க. கூடவே அமெரிக்கா ரீசெண்டா சொலைமானி அட்டாக் பண்ணாங்க. 2020 ஈரானியன் மிலிட்டன்ட் ஆபீசரா இருந்த சொலைமானி அமெரிக்காவினுடைய பிரெடேட்டர் ட்ரோன் மூலமா மிசைல் வச்சு அட்டாக் பண்ணி கொல்றாங்க. சோ அதன் பிறகு இந்த ட்ரோன்ஸினுடைய இம்பார்ட்டன்ஸ் உலக நாடுகள் எல்லாருக்குமே அதிக அளவு தெரிய ஆரம்பிச்சது. உலக நாடுகள்ல பல நாடுகள் ட்ரோன்ஸ்க்கு அதிகப்படியா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனா நம்மளோட இந்த UCAV ப்ராஜெக்ட் 2019 ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். சோ ட்ரோன்ஸை பொறுத்தவரை பொதுவா 2 பிரிவா பிரிக்கலாம். ஒன்னு இன்டெலிஜென்ஸ் கேதர் பண்ற ட்ரோன், இன்னொன்னு காம்பேட் ட்ரோன்ஸ். இன்டெலிஜென்ஸ் கேதர் பண்ற ட்ரோன் முக்கியமான ரோல் பிளே பண்ணும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்டெலிஜென்ஸ் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒண்ணு. இன்டெலிஜென்ஸ் கேதர் பண்றது மூலியமா பல பிரச்சனைகளை தவிர்க்கலாம், பல டெரரிஸ்ட் அட்டாக்க கூட தவிர்க்கலாம். பல இடங்கள்ல அது ரொம்ப முக்கிய உதவியா இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு போர் நடக்குதுன்னா, அந்த போர் சமயத்துல எந்த நாடு கிட்ட அதிக இன்டெலிஜென்ஸ் இருக்கோ அந்த நாடு தான் அந்த போர்ல வெற்றி அடையும் அப்படின்னே சொல்லலாம். இன்டெலிஜென்ஸ் கேதர் பண்றதனுடைய இம்பார்ட்டன்ஸை கூக்கு எஃப்எம்ல இருந்த ரா ஆடியோ புக்கை கேட்ட பிறகுதான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். சோ இந்த கூக்கு எஃப்எம்ல இருக்க ரா புக்கை உங்களுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்றேன். அது மட்டும் இல்லாம கூக்கு எஃப்எம்ல உங்களுக்கு மோட்டிவேஷனல், பயோகிராஃபி, ஹிஸ்டரி அண்ட் சயின்ஸ்னு பல கேட்டகரியில உங்களுக்கு தேவையான புக் தமிழ்ல கிடைக்குது. அது மட்டும் இல்லாம 5000 மணி நேரத்துக்கும் அதிகமான தமிழ் கண்டென்ட் உங்களுக்கு கூக்கு எஃப்எம்ல இருக்கு. கூடவே பல ரீஜினல் லாங்குவேஜஸ்லயும் உங்களுக்கு தேவையான ஆடியோ புக் கூக்கு எஃப்எம்ல கிடைக்குது. கூக்கு எஃப்எம் நம்ம சேனலுக்கு ஸ்பெஷலா கூப்பன் கோட் கொடுத்திருக்காங்க. ஆக்சுவலா இதனுடைய 1 இயர் சப்ஸ்கிரிப்ஷன் பிரைஸ் $399. சோ நம்ம சேனலுடைய கூப்பன் கோட் யூஸ் பண்ணீங்கன்னா 50% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். 199க்கு ஆனுவல் சப்ஸ்கிரிப்ஷன் எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாம இந்த 199 ஆனுவல் சப்ஸ்கிரிப்ஷன்ல உங்களுக்கு ஆட் ஃப்ரீயா ஆடியோ புக் கேட்டுக்கலாம். கூடவே கூக்கு எஃப்எம் அன்லிமிட்டெட் ஆக்சஸும் உங்களுக்கு கிடைக்கும். எவ்ரி வீக் உங்களுக்கு கூக்கு எஃப்எம் லைப்ரரியில நியூ கண்டென்ட் அப்டேட் பண்ணிட்டே இருப்பாங்க. இது எல்லாமே சேர்த்து உங்களுக்கு 199 ரூபீஸ்க்கு ஆனுவல் சப்ஸ்கிரிப்ஷனா கிடைக்குது. என்ன பொறுத்தவரை ரீடிங் அண்ட் லிசனிங் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்கில் அப்படின்னு சொல்லுவேன். அதுல ரீடிங் இன்னைக்கு யாருக்குமே டைம் இருக்கிறது இல்ல, ஆனா லிசனிங்க்கு டைம் இருக்கு. சோ நம்ம காலேஜ் பஸ்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கும்போதோ, இல்ல தூங்குறதுக்கு முன்னாடியோ, இல்ல காலையில எந்திரிச்சதுமே இந்த கூக்கு எஃப்எம் ஆடியோ புக் அப்ளிகேஷன்ல உங்களுக்கு தேவையான ஏதாவது ஸ்கில்லை டெவலப் பண்ணக்கூடிய புக்கை ஆடியோவா கேட்டு உங்க லிசனிங் ஸ்கில்லும் இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க, லைஃப் ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. இந்த கூக்கு எஃப்எம் அப்ளிகேஷன் ஒரு இந்தியன் மேட் ஆப் அப்படின்றதை நீங்க தெரிஞ்சுக்கணும். ஆப்பினுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இன்டெலிஜென்ஸ் கேதர் பண்றதுல ட்ரோன் இன்னும் டெப்தா செயல்படும் அப்படின்னே சொல்லலாம். இன்னும் டெப்தான இன்டெலிஜென்ஸ் கேதர் பண்ணும். ஆன் தி டைம்க்கு செமையா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடியதான் ட்ரோன். ரெண்டாவது இடத்துல இருக்கிறது காம்பேட் ட்ரோன்ஸ். இந்த காம்பேட் ட்ரோன்ஸ் பாத்துக்கிட்டீங்கன்னா பாம்பர் ரோல்ல ரீப்ளேஸ் பண்ணக்கூடியது. பாம்பர் ஏர்கிராஃப்ட் இருக்கும்ல, அதை ரீப்ளேஸ் பண்ணக்கூடியது. இல்ல ஒரு மிசைல் அட்டாக் பண்றதுக்குமே காம்பேட் ட்ரோன்ஸ் மிக முக்கியமா பயன்படும். ட்ரோனினுடைய முக்கியத்துவம் இந்த அளவுக்கு இருக்கு. இப்போ நம்ம டெஸ்ட் பண்ண இந்த அட்டானமஸ் ஃபிளையிங் விங் டெக்னாலஜி பத்தி பார்க்கலாம். சோ இது ஒரு
ப்ராஜெக்ட்டா 2009ல ஸ்டார்ட் ஆகுது. அப்ப ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் ஆகும்போது AURA அப்படின்னு சொல்லுவாங்க, அட்டானமஸ் அன்மேனடு ரிசர்ச் ஏர்கிராஃப்ட். அதன் பிறகு UCAV அன்மேனடு காம்பேட் ஏரியல் வெஹிக்கிள் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த ப்ராஜெக்ட்னுடைய டெவலப்மெண்ட்டை பத்தி இப்ப தெரிஞ்சுக்கலாம். ஏரோநாட்டிக்கல் டெவலப்மெண்ட் ஏஜென்சியும் IIT கரக்பூரும் சேர்ந்து 2009ல இதனுடைய feasibility ஸ்டடியை ஸ்டார்ட் பண்றாங்க. சோ அப்படி ஸ்டார்ட் பண்ணும்போது இதனுடைய ஸ்டார்டிங் feasibility ஸ்டடி காஸ்ட் மட்டுமே 12.5 கோடி ரூபாய். அதன் பிறகு 2013ல feasibility ஸ்டடி கம்ப்ளீட் ஆனதுமே இந்த ப்ராஜெக்ட்டுனுடைய நேம AURA அப்படின்னு வைக்கிறாங்க, அட்டானமஸ் அன்மேனடு ரிசர்ச் ஏர்கிராஃப்ட். இதுல அட்டானமஸ் அப்படின்றது முழுக்க முழுக்க இந்தியாவிலே தயாரிக்கப்படுறது அப்படின்னு சொல்லலாம். 2014ல ப்ராஜெக்ட்டை சாங்ஷன் பண்றாங்க கவர்மெண்ட். அப்போ 2016ல சாங்ஷன் பண்ணதுமே 213 கோடி ரூபாய் பட்ஜெட் ஒதுக்குறாங்க. சோ இந்த ப்ராஜெக்ட்டை நம்ம ரெண்டு பிரிவா பிரிக்கலாம். ஒன்னு வந்து ஸ்விஃப்ட் ட்ரோன் அப்படின்னு சொல்லலாம், இன்னொன்னு வந்து GHATAK ட்ரோன்னு சொல்லலாம். ஸ்விஃப்ட் ட்ரோன் அப்படின்றது ஸ்மால் வெர்ஷன் UCAV அப்படின்னு சொல்லலாம். இதுல GHATAK ட்ரோன் அப்படின்றது ஆக்சுவல் சைஸான UCAV, அதுதான் ஒரிஜினல் UCAV. நீங்க பார்த்தது எல்லாமே ஸ்விஃப்டினுடைய டிசைன் தான். இன்னும் நீங்க GHATAKனுடைய டிசைனை டெஸ்ட்ல பார்க்கவே இல்ல. அது ஆக்சுவல் வெயிட் மட்டுமே 15 டன்ஸ் இருக்கும் சொல்லப்படுது. ஃபேஸ் 1 பொறுத்தவரை ஸ்விஃப்ட்னு சொல்லிட்டேன். அதனுடைய ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்டெல்த் ஃப்ளையிங் விங் டெஸ்ட் பெட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனுடைய மெய்டன் ஃபிளைட் டெஸ்ட் தான் இப்போ முடிஞ்சிருக்கு. ஃபேஸ் 2 பொறுத்தவரை GHATAK நான் ஆல்ரெடி சொன்னதுதான், இதுதான் ஆக்சுவல் UCAV. சோ இதுல ஏகப்பட்ட கன்ஃபியூஷன் இருக்கு. இந்த ப்ராஜெக்ட்டை பொறுத்தவரை டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் யாரா இருந்தாலுமே ஏகப்பட்ட கன்ஃபியூஷன் இருக்கு. இத ஆரான்னு சொல்லுவாங்க, இல்ல GHATAK ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்ல ஸ்விஃப்ட்னு சொல்லுவாங்க. சோ இந்த கன்ஃபியூஷன் எல்லாம் தீக்கிற மாதிரி இந்த வீடியோ இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். சோ GHATAK பொறுத்தவரை ஒரிஜினல் UCAV, ஸ்விஃப்ட் பொறுத்தவரை அதனுடைய மினி வெர்ஷன் தான், GHATAKனுடைய மினி வெர்ஷன் தான். சோ இந்த ரெண்டு ட்ரோனுமே ஃப்ளையிங் விங் டிசைன் அமைப்புல இருக்கும். அதனால தான் இப்போ அட்டானமஸ் ஃப்ளையிங் விங் டெக்னாலஜி டெமான்ஸ்ட்ரேட்டர் டெஸ்ட்டை பண்ணி முடிச்சிருக்காங்க. இந்த ஃப்ளையிங் விங் டிசைன் எதுக்காக தயாரிக்கப்படுது அப்படின்னு கேட்டீங்கன்னா லோ ரேடார் கிராஸ் செக்ஷன் இருக்கிறதுனால எதிரி நாட்டுகளுடைய ரேடார்ல சிக்காம இந்த ட்ரோன் போகக்கூடிய கேப்பபிள் கொண்டது. அது மட்டும் இல்லாம இது வந்து ஸ்டெல்த் மோட இன்னும் என்ஹான்ஸ் பண்ணக்கூடியதா இருக்கு. இந்த ஃப்ளையிங் விங் டிசைன் அமைப்பு பொறுத்தவரை மெனியூவர்ல ரொம்ப லோவா தான் இருக்கு. சோ அதனால இத பாம்பர் ரோலுக்காக மட்டுமே தான் பயன்படுத்துவாங்க. சோ ஆரா UCAV இந்த ப்ராஜெக்ட்ல ஸ்விஃப்டினுடைய டிசைன் அண்ட் ஸ்ட்ரக்சர் பத்தி பார்க்கலாம். சோ வெயிட்ட பொறுத்தவரை 1 டன் வெயிட் இருக்கக்கூடியது ரொம்ப சிறிய வகை ட்ரோன் தான். இதனுடைய டெஸ்ட் தான் நீங்க வீடியோல பாக்குறீங்க. DRDOவும் இத தான் டெஸ்ட் பண்ணாங்க. லென்த் பொறுத்தவரை 4 மீட்டர், விங் ஸ்பேனை பொறுத்தவரை 5 மீட்டர், இன்ஜினை பொறுத்தவரை இனிஷியலா ரஷ்யாவோட இன்ஜின் தான் பயன்படுத்த போறோம். 36 MT IAC மேனிக் இன்ஜினை தான் முதல்ல பயன்படுத்த போறாங்க. அதன் பிறகு GTRE டர்போஃபேன் இன்ஜினை பயன்படுத்துறதுக்கான வாய்ப்பு மிக அதிகமா இருக்கு. ரேஞ்சை பொறுத்தவரை 200 கிலோமீட்டர் தான். சோ இது மினிமல் ஆபரேஷனுக்காக இந்தியாவினுடைய ஏர்ஃபோர்ஸ் பயன்படுத்துறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஆல்டிடியூடை பொறுத்தவரை 6 கிலோமீட்டர் உயரத்துல பறக்கக்கூடிய கேப்பபிள் கொண்டது தான் இந்த ட்ரோன். கூடவே ஃபிளைட் என்டியூரன்ஸ் 1 ஹவர் வரை இருக்கு. இப்போ ஆக்சுவல் ட்ரோன் பத்தி பார்க்கலாம். பெரிய ரக GHATAK ட்ரோன் பத்தி பார்க்கலாம். சோ GHATAK UCAV பொறுத்தவரை வெயிட் 15 டன்ஸ் இருக்கும். இதுல பயன்படுத்த போற இன்ஜின் வந்து காவேரி டர்போஃபேனுடைய ட்ரை வேரியன்ட் கேட்டகரியில இருக்க 45 கிலோ நியூட்டன் பவர் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய இன்ஜின் தான் இந்த GHATAK UCAVல பயன்படுத்த போறாங்க. லென்த் அண்ட் விங் ஸ்பேன் அத பத்தின டீடைல்ஸ் எதுவுமே கிடைக்கல. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னும் அத பத்தின இன்ஃபர்மேஷன் DRDO பப்ளிஷ் பண்ணல. அதன் பிறகு இந்த ட்ரோனுடைய ஸ்பெஷல் ஃபீச்சர் பத்தி பார்க்கலாம். ஸ்பெஷல் ஃபீச்சர் அப்படின்னு சொல்லும்போது ஸ்டெல்த் ஃபீச்சர் தான் ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கு. ஸ்டெல்த் அப்படின்றது வேற ஒண்ணும் இல்ல, RCS ரேடார் கிராஸ் செக்ஷனை குறைக்கக்கூடிய கேப்பபிள் தான். சோ இந்த ட்ரோனை பொறுத்தவரை 70% அதனுடைய டிசைனை ஸ்டெல்த் ஃபீச்சர் என்ஹான்ஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த ஃப்ளையிங் விங் டிசைனை ஸ்டெல்த் ஃபீச்சரை என்ஹான்ஸ் பண்ணுது. கூடவே 30% மெட்டீரியல் அண்ட் ரேடார் அப்சர்பன் பாயிண்ட், அது மட்டும் இல்லாம RF ரேடியோ ஃப்ரீக்வன்சி ரிடக்ஷன் டெஸ்ட்டை பொறுத்து பேலன்ஸ் உள்ள 30% ஸ்டெல்த் ஃபீச்சர் என்ஹான்ஸ் ஆகுது. சோ இது வந்து அதுல முக்கியமா பயன்படுத்த போற காம்பனன்ட்ஸை பொறுத்து தான் RCS ரெடியூஸ் ஆகும். கூடவே இந்த GHATAK ட்ரோன்ல 2 லேசர் கைடட் பாம்ஸ் சுமந்து செல்ல முடியும். 5th ஜெனரேஷன் ஏர்கிராஃப்ட்ல இருக்கிறது போலவே இன்டர்னல் வெப்பன் பே தான் இந்த GHATAK ட்ரோன்ல இருக்க போகுது. சோ இதுல இருக்க அன்மானிட் டெக்னாலஜினால ஹியூமன் லைஃப் இதுல இன்வால்வ் ஆகுறது குறையுது. சோ ஃபைனலா இந்த ஆரா ப்ராஜெக்ட்டை பொறுத்தவரை எந்த மாதிரி நமக்கு செயல்பட போகுது, அதாவது ஆரால தயாரிக்கப்படுற ஸ்விஃப்டா இருக்கட்டும் GHATAK இருக்கட்டும், இந்த ரெண்டு ட்ரோனும் எந்த விதத்துல நமக்கு பயன்பட போகுது. ஸ்விஃப்ட் ட்ரோனை பொறுத்தவரை நம்ம ஆல்ரெடி கேட்ஸ் வாரியர் சிஸ்டம் பத்தி பார்த்திருப்போம். சோ அது வந்து காம்பேட் ஏர் டீமிங் சிஸ்டம் மாதிரி செயல்படும். சோ அது போல தான் ஸ்விஃப்ட் ட்ரோன் செயல்பட போகுது. GHATAK ட்ரோனை பொறுத்தவரை பாம்பர் ஏர்கிராஃப்ட் ரோல்ல மிக சிறப்பா செயல்பட போகுது அப்படின்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜாக்வார் விமானங்களுடைய ரிட்டையர்மெண்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும், கூடிய விரைவில் ஸ்டார்ட் பண்ணி ஆகணும். மிராஜ் பாம்பர் ஏர்கிராஃப்டினுடைய இடத்தையும் இந்த GHATAK ட்ரோன் ரீப்ளேஸ் பண்ண போகுது. உதாரணத்துக்கு நம்ம பாலோகோட் ஸ்ட்ரைக்ல கூட ஒரு ஃபார்மேஷன்ல நம்மளுடைய ஏர்கிராஃப்ட் அனுப்பிச்சோம். மிராஜ் போர் விமானம் Su-30 MKI கூடவே நேத்ரா ஏர்கிராஃப்டையும் அனுப்பிச்சோம். ஆனா இந்த GHATAK ட்ரோன் இருந்ததுன்னா
சிங்கிளா போய் அட்டாக் பண்ணிட்டு வரக்கூடிய கேபபிள் கொண்டது. ஏன்னா இதுல ஸ்டெல்த் ஃபீச்சரும் இருக்கு, பாம்பிங் ஃபீச்சரும் இருக்கு. சோ இதனால பாம்பிங் ஸ்ட்ரைக் பண்ண முடியும். சோ டோட்டலா இந்த ப்ராஜெக்ட் பத்தின அப்டேட் இவ்வளவுதான். அதாவது DRDO 2 வீக்ஸ்க்கு முன்னாடி டெஸ்ட் பண்ண ஆட்டோனமஸ் ஃப்ளையிங் விங் டெக்னாலஜி டெமான்ஸ்ட்ரேட்டர்னுடைய அப்டேட் இவ்வளவுதான். சோ ஆரா ப்ராஜெக்ட் கீழ தான் ஸ்விஃப்ட் அண்ட் GHATAK தயாராகுது. சோ இதுல யாரும் கன்ஃபியூஸ் ஆயிக்க வேணாம். இந்த ட்ரோன் சிறிய ரகமா இருந்தாலும் இது வந்து ஸ்விஃப்ட் டிசைனுக்கு ஏத்தவாறு தயாரிச்சிருக்காங்க. இதன் பிறகுதான் GHATAK தயாரிக்க போறாங்க. GHATAK. சோ அதுதான் ஆக்சுவல் ட்ரோன். 15 டன்ஸ் வெயிட் இருக்கக்கூடியது மிகப்பெரிய ட்ரோன் அப்படின்னே சொல்லலாம். நெக்ஸ்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்களை சந்திக்கிறேன். வேற ஏதாவது பத்தி பேசணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கூடவே நம்மளுடைய TD வேர்ல்டு டிஃபென்ஸ் அப்டேட் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். சோ அதனுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. சோ சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. என்னோட இன்ஸ்டாகிராம்ல நீங்க ஃபாலோ பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அதனுடைய ப்ரொஃபைலும் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.